தமிழ்நாட்டு மக்கள் பாஜக தேர்தல் ஆணையம் ஒன்றிய விசாரணை அமைப்புகளுக்கு எதிராக போராடி வருவதாக பொருளாதார நிபுணர் பரக்கலா பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அகில இந்திய மக்கள் இயக்கத்தின் ஜீரோ பாஜக பிரச்சார இயக்கம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. ஜீரோ பாஜக என்ற பிரச்சார பாடல் வெளியீடு மற்றும் ZeroBJP.com என்ற இணையதளம் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முனைவர் பொருளாதார நிபுணர் பரக்கலா பிரபாகர், ஓய்வு பெற்ற நீதியரசர் அரி பரந்தாமன், அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், சுற்றுச்சூழல் ஆர்வலர் கனகராஜ், பாலகிருஷ்ணன், ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை ஆசிரியர் விஜய் சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய மனோ தங்கராஜ், தமிழ்நாட்டில் குறுக்கு வழியில் ஊடுருவ பாஜக அனைத்து சதி வேலைகளிலும் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு அகில இந்திய அளவில் பார்த்தால் பிஜேபிக்கு பெரிய சவாலாக அவர்கள் பார்க்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, அதே போன்று மேற்கு வங்கம். இந்த 3 மாநிலங்களும் தற்போது தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்த மாநிலங்களில் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஊடுருவியாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பாரதிய ஜனதா கட்சியும் அது சார்ந்த மதவாரி அமைப்புகளும் பல்வேறு முயற்சிகளை போட்டு வருகிறது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த தொகுதியிலும் வென்றுவிடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் நாம் இந்த ஜீரோ பிஜேபி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றோம். இதைத் தொடர்ந்து பேசிய பொருளாதார நிபுணர் பரக்கலா பிரபாகர், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமானது என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு மக்கள் பாஜகவை எதிர்த்து மட்டும் சண்டையிடவில்லை என்றும், பாஜக இந்திய தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு, ஒன்றிய விசாரணை அமைப்புகளுக்கு எதிராக போராடி வருவதாக தெரிவித்தார். Tamil election is important for you, but it is equally important for us. In that context, the initiative that is being launched today, Zero BJP, is very, very significant, and I came here to stand by that initiative, to support that initiative. Why? Because I think every vote for BJP is a death blow to all the cherished values of our constitution. Please make sure, my appeal to you is, please make sure that the assembly that is going to be convened after the elections will have no representation from BJP. Zero BJP in the new assembly. அசாம் மற்றும் பீகாரில் உயர் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் ஏன் மாற்றவில்லை என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் கேள்வி எழுப்பினார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்காதது, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்காதது, கீழடி அகழ்வாராய்ச்சியை ஏற்காதது என தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக அரசை புறக்கணிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.